நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் 11:12 வாசிக்கும் பொழுது, அது உன் தேவனாய் கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய் கர்த்தரின் கண்கள் அதன் மேலே வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தேவன் விசாரிக்கிறவர், கர்த்தர் விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன், விசாரிக்கிற தேசம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் அதில் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லும் பொழுது, அப்போது ஒவ்வொரு வருஷத்தில் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை விசாரித்து அவர் நடத்துகிற ஒரு தேவன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை விசாரிப்பார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க என்று சொல்லி நம்ம பேதரில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன், அவர் விசாரிக்கிற தேவன். அப்போ ஒரு நாள் 2 நாள் அல்ல, இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த வருஷத்தின் முடிவு வரைக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை விசாரித்து அவர் நடத்துவார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும், அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் தேவன் உங்களை விசாரித்து ஒவ்வொரு நாளும் விசாரித்து உங்களை நடத்துவதில் அவர் கவனம் உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். அவர் கவனமாக, அதாவது அவருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும், அவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை கவனிக்கிறார், ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை விசாரிக்கிறார், ஒவ்வொரு நாளும் உங்களை கவனித்து பாதுகாத்து அவர் நடத்துகிறார். உண்மையாகவே இந்த நாட்களில் அப்போ நாளைக்கு எப்படி இருக்கும், நாளை கழிச்சு எப்படி இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கும், கர்த்தருடைய விசாரிப்பு உங்கள் மேல் இருக்கும். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரித்து அவர் கனிவாய், அவர் கர்சனையாய் அவர் நடத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் கைவிடாத ஒரு நல்ல தேவன், அவர் விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை விசாரித்து நடத்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் விசாரிக்கிறவர், இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நீர் விசாரித்து நீர் கருசனையோடு கனிவாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவரே, நீ கைவிடாத தேவன், நீ விசாரிக்கிற தேவன். உன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும், நீர் மகிமையான காரியத்தை செய்யும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.